விஜய் என்ற ஒரு நடிகர் உள்ள வரல அப்படின்னா நமக்கு இவ்வளவு இளைஞர்கள் நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு பேர் அரசியல் புரிதலற்றவர்கள் இருக்காங்களா? எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை எடப்பாடி முடித்து வைத்து விடுவான்னு சொல்லிட்டு இந்த பேரவை அப்போ பிள்ளைகளை பைத்தியக்காரர்களாக ஆக்கியிருக்கிறாரு இந்த விஜய். அதன் மூலமாக பெற்றோர்களை முட்டாளாக்க பார்க்கிறாரு. பிளாக்மெயில் அரசியல். சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் எக்ஸிட் போல் வெளியான நிலையில் நம்மிடம் கேள்விகள் பல இருக்கிறது. அதற்கு பதில் கூறுவதற்காக மதிப்பிற்குரிய திரு உமா அவர்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது, பதில் அவரிடம் இருக்கிறது. வாருங்கள், கேள்விகளோடு சந்திப்போம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வெறும் பரபரப்பா, கடந்த 16 பொது தேர்தலை விட இந்த தேர்தல் ஒரு பரபரப்பான சூழல். ஏன்னா டிஜிட்டல் மயம்ங்கிறதுனால, அந்த டிஜிட்டல் மயம்ங்கிறது கீழ்மட்டம் வரைக்குமே எதிரொலிச்சிருக்கு. இந்த எக்ஸிட் போல பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு தேர்தல் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியமாகவும் எதிர்பார்ப்போடும் பார்க்கப்படுறது. என்னன்னா, பிரச்சாரம் ஒண்ணு, இன்னொன்னு கருத்து கணிப்புகள். அதாவது போலிங்க்கு முன்னாடி இருக்கிற கருத்து கணிப்புகள் இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸிட் போல இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு தேர்தல் களத்தின் போதும். அதுலேயும் மக்களுக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் அதில். ஏன்னா நம்ம போட்ட வாக்கு சரியா போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இந்த எக்ஸிட் போல ஒரு இதுவாக பயன்படுத்துறாங்க. ஆனால் இது எக்ஸாக்டா என்ன அப்படின்ற அந்த நம்பர்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை தான். கொஞ்சம் கூட குறைய வரலாம். சில நேரங்களில் அது தவறாக கூட அந்த முடிவுகள் போயிருக்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். வெற்றி பெறும் என்று சொன்ன கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்ததும், வெற்றி வாய்ப்பை இழக்கும் என்று சொன்ன கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெற்று ஆட்சி அமைத்ததும் கூட கடந்த கால வரலாறுல நமக்கு இருக்கு எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும். அதனால இதை ஒரு டைரக்ஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது இந்த தேர்தல் இந்த திசையில போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னதா ஒரு அவுட்லைன் மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதையும் தாண்டி நீங்க இந்த தேர்தலை பத்தி சொல்லும்போது ரொம்ப பரபரப்பான தேர்தல் கடந்த தேர்தல்களை விட அப்படின்னு, அது ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம சொல்றதுதான். இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா உண்மைதான், எல்லா தேர்தல்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மை ஆளப்போவது யார் அப்படிங்கிறத தேர்வு செய்வதற்கான, முடிவு செய்வதற்கான ஒரு தேர்தல். அதாவது வேறொரு மொழியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, 5 ஆண்டுகள் உங்கள் தலையெழுத்தை யார் தீர்மானிக்க போறாங்க அப்படின்ற, அதாவது அந்த தலையெழுத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்றதை வச்சு நான் சொல்றது அப்படி பார்க்கப்படுகிறதுனால அது ஒவ்வொரு தேர்தலுமே உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் தான். அதிலும் இது நீங்க சொல்லும்போது இது டிஜிட்டல் மயமாயிட்டதுனால பரபரப்பா இருக்குன்னு சொன்னீங்க. பரவாயில்ல. ஆனா சில பேர் சொல்றாங்க புதுசா சில என்ட்ரிகள் இருக்கு, அதனால இந்த தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகளை சொல்லுகின்ற முடிவுகள் தான் பெரும்பான்மையும் வந்திருக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது இப்பொழுது அது உறுதியாகி இருக்கிறது ஏறத்தாழ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இன்னும் சில அரசியல் நோக்கர்களோ அல்லது அந்த தேர்தல் விமர்சகர்களோ வியூக பண்றவங்களோ அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதே சில அமைப்புகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாமே 125 இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு குறைஞ்சு யாரும் இல்லை, யாரோ ஒருத்தர் மட்டும் ஒரு இது மட்டும் 118 அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது வேற ஒரு இதுவையும் கொடுத்திருந்துச்சு. என்ன சொல்றது, அது ஓகே, அது அவர்களுடைய கற்பனை, அதாவது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். இப்போ 125 ஆரம்பிச்சு குறைஞ்சது 145 160 வரைக்குமே 69 வரைக்குமே கொடுத்திருந்தாங்க. அப்போ இதுல ஒரு விஷயம் உறுதிப்படுத்திட்டாங்க, 2.0 அமைய போகுது திராவிட மாடல் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. இது இன்னும் அதிகமாகலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெர்சன்டேஜ் வைஸா பார்க்கும்போது இது அப்படியே டைரக்டா கால்குலேட் பண்ணியிருக்காங்களா, அதுல நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா திமுக கூட்டணிக்கான இடங்கள் இன்னும் கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது அதற்கு முன்பிருந்தே வெல்வோம் 200 அப்படிங்கிறது தான் இலக்காக அதுதான் 200. அதாவது எப்பவுமே நம்ம இதுல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய இலக்கு பெரிதாக இருக்கணும். எப்பவுமே இலக்கு பெரிதாக இருந்தால்தான் அதற்கு அருகிலாவது போய் நம்மால் நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால. அதனால அப்படி சொல்லும் போது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் உழைப்பதற்கு அப்படிங்கிறது. ஆனால் அதற்கு இப்ப இருக்கிறதை விட இன்னும்
20 இடங்கள் 25 இடங்கள் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ 180 நெருங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த ஒரு இடமும் வரும் அப்படிங்கிறதுனால. அதனால இந்த எக்ஸிட் போல் வந்து நம்பிக்கை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சில நிறுவனங்கள் அவர்களினுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு நிறுவனம் என்ன இப்ப மை சொல்லியிருக்குன்னா ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நேற்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆ. குறிப்பிட்ட சில கட்சி வந்து அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இல்ல இது எல்லாமே வந்து ஒரு பேசு பொருளாக தான் செய்யும். ஏன்னா இப்ப இருக்கிற ஊடகங்கள் பொறுத்தவரை குறிப்பாக வெகுஜன ஊடகங்களாக இருந்தாலும் சரி, வெகுஜன ஊடகங்களில் பெரும்பான்மையும் பாஜக RSSனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அது அது பேரே வந்து கோடி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க. அது நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். நாமளே டிவியை முடக்கியதாக இருந்தாலும் சரி, அல்லது பத்திரிகையாளர்கள் மீது ஒடுக்குமுறை சட்டங்களை வந்து ஏவியதாக இருந்தாலும் சரி, சிறைகளில் தள்ளியதாக இருந்தாலும் ஜாமீனே கொடுக்காமல் ஆண்டு கணக்கில் கப்பான் போன்றவர்கள் எல்லாம் வந்து சிறையில் இருந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மோடி அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஊடகங்களை தங்களுடைய கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்ள விரும்புகிறது. எப்படி இடி, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் வந்து வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இதையும் பண்றாங்கன்றதுனால ஸோ இதுல பணம் கொடுத்தாங்க கொடுக்கல அப்படிங்கிறத விட நேரடியாகவே அவர்களினுடைய வாடகை நிறுவனங்களாக இயங்குகின்றன அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அதை தவிர்த்து சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அமைப்புமே அவரவர்களுக்கு என்று சொந்தமாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதிலும் இன்னொரு ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்காக பேசுற மனிதர்கள், தனிநபர்கள் அல்லது ஒரு அமைப்புகள் நடத்துகின்ற யூடியூப் சேனல்ஸ் வந்து எண்ணிக்கையில் மிக குறைவாக தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல ஒரு பின்புலத்தில் இயங்குகின்றவர்கள் வந்து அதிக அளவிலான ஊடகங்களை வந்து வச்சிருக்கிறத பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு இதிலும் ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப பல விதங்களில், பல பெயர்களில், பல தலைப்புகளுக்கு கீழே நின்று பேசும்போது அந்த பொய் உண்மையாயிடும் அப்படின்ற அந்த கோயபல்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில வந்து நிறைய உதாரணத்துக்கு வெளிப்படையாவே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி அதற்கு வந்து 100க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றிலும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வேறு வேறு மொழிகளில் அவர்கள் சொல்லும் போது அதை உண்மையாக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம நாம் தமிழர்னு குறிப்பிட்டதுனால சொல்றேன். தேசிய ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்ட போது அந்த பட்டியல்ல திமுக இருந்தது, அதிமுக இருந்தது, தாவேகா இருந்தது. நாம் தமிழர்னு ஒரு கட்சி இடம்பெறவே இல்லையே. உண்மையிலேயே இன்ன பிற அல்லது ஏனைய பிற அப்படிங்கிறதுக்குள்ள அதான் பிற அப்படின்றதுக்குள்ள வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற பெயரை உச்சரிக்கவே இல்லை. அது அவங்களுடைய வீழ்ச்சி தான். அது இல்ல, அதை பத்தி அவர் வந்து கவலைப்பட போறதும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதோ அல்லது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு பொறுப்பை வாங்கி கொடுக்கணுன்றதோ அல்லது அவர்களை வந்து ஒரு பதவியில் கொண்டு போய் அமர்த்த வேண்டும் என்பதோ அதெல்லாம் அவருக்கு எந்த விதமான அக்கறையும் அவருக்கு கிடையாது. இந்த வீழ்ச்சி அந்த பிராமண கடப்பாறையினால இல்ல அது வீழ்ச்சி, அது வந்து தேர்தலில் வீழ்ச்சிக்காக வேணா அது காரணமா இருக்கலாம். ஆனால் சீமான் அவர்களினுடைய செழிப்புக்கு வந்து அந்த பிராமண கடப்பாறை பெருமளவில் உதவுகிறது. அதனால அவருக்கு வந்து அவ்வளவுதான், அது அவருடைய ஊன்றுகோல். அந்த கடப்பாறைன்றது அவருடைய ஊன்றுகோல், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஊன்றுகோல். அது அதை வைத்து அவர் வந்து எந்திரிச்சு ரொம்ப என்ன ஸ்ட்ராங்கா நின்றுவாரு வாழ்க்கையில. ஆனா அவரை நம்பி வந்தவர்களுடைய நிலை என்ன? ஒரு தலைவன் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா தன்னை விட தன்னை நம்பி வந்தவர்களை பற்றி யோசிக்கணும். அவன் தான் வந்து சரியான தலைவனா இருக்க முடியும். ஆனா இவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கை, வேட்பாளர்கள் ஒரு தடவை நிறுத்துறவங்கள அடுத்த தடவை சான்ஸ் தர மாட்டாங்க, தர்றது கிடையாது. இன்னொன்னு டெபாசிட் வாங்கணும் குறைந்தபட்சம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்து இல்ல அந்த கட்சியில. தோக்குறதுக்காகவே ஒரு கட்சி தேர்தலில் நிக்குதுன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தாவேகா என்ற ஒரு கட்சி இப்பதான் நடிகர் விஜய் தொடங்கினது, இப்பதான் வந்து அது உள்ள வந்துச்சு. ஆனா அந்த கட்சி 3வது இடத்துல வந்து வைத்து அதற்கான கருத்து கணிப்புகள், அதுக்கான இடத்தை வந்து ஊடகங்கள் கொடுக்கின்றன சொன்னா அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இடம் இங்க என்னவா இருக்கு? நேத்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தால் கூத்தாடிகளுடைய தொல்லை இல்லாம போயிடும். அவர் யாருன்னு தெரியல. இல்ல அது வந்து கற்பனைகள் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுவும் ஒரு திரைப்பட துறையில இருந்து வந்திருக்கிறார், ஒரு இயக்குனர், கதாசிரியர். அவருக்கு வந்து நிறைய கதைகள் எல்லாம் கூட தோணும். நிறைய கதைகள் அவர் சொல்றதை நம்மளே வந்து கேட்டிருக்கோம் இல்லையா? நிறைய கதைகள் கேட்டிருக்கிறோம். ஆம கதையும் கேட்டிருக்கிறோம், அரிசி கப்பல் கதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால அவருக்கு கற்பனை வளம் கொஞ்சம் அதிகம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்னவோ அவர் வந்து இதையே ஒரு சினிமாட்டிக்கா தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நாங்கள் ஆமா ஆமா, அதாவது ஒருத்தர் வந்து ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு அவருடைய
சீமானுடைய எஜமானராக இருக்கிற மோடி வந்து ஏழைத்தாயின் மகன் சொல்லிட்டு இருக்க மாதிரி இவர் வந்து நாங்கள் எளிய பிள்ளைகள். அதாவது அந்த வார்த்தைகள் தான் வேறு வேறு, சொற்கள் வேறு வேறே தவிர, ஆமா சொற்கள் வேறு வேறே தவிர அது தயாரித்து வருகின்ற இடம் ஒண்ணுதான். நாக்பூர்ல இருந்து தான் இதெல்லாம் வருது. நீங்க நாக்பூர்னு சொன்ன ஒரு இன்றைக்கு திருமாவளவன் ஒரு குற்றம் சொல்லியிருக்காரு. என்னன்னா தேர்தல் பொறுப்பாளர்களா 234 தொகுதிக்கும் தேர்தல் ஆணையம் வந்து மேலிட பொறுப்பாளர்கள் போட்டிருக்குது. அவங்க சைன் பண்ணாதான் வெற்றி தோல்வியை கொடுக்க முடியும். அந்த 234 பேர் 234 பேருமே RSS பின்புலம் கொண்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா அது உண்மையிலே கவனத்துல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை எந்த இடத்தில் நேரடியா அவங்களால உள்ள வர முடியலையோ, அதாவது நேரடியா நான் சொல்றது ஜனநாயகத்தின்படி ஜனநாயக வழியில் ஒரு தேர்தலை சந்தித்து மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று எங்கெல்லாம் அவர்களால் வர முடியாதுன்னு நல்லா தெரியுதோ அந்த இடத்துலலாம் அவங்க வந்து பேக்டோர் வழியா வர்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன் நீங்க வந்து ஈவன் ஒன்றிய அரசினுடைய பணி நியமனங்களிலேயே பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து பேக்டோர் என்ட்ரி தான் நிறைய இருக்கு. நீங்க வந்து பேக்டோர் நியமனங்கள் தான் அதிகமா பண்றாங்க. அதனாலதான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே அங்க வந்து ஒரு பெரிய ஆக்கிரமிப்பாளர்களாக அந்த பதவிகள் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரிதான் நீங்க தேர்தல்களையும் அப்படிதான் சந்திக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பேச்சுக்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வேறு ஒரு இடத்தில் இப்ப கேரளாவிலோ அல்லது மற்ற இடங்களிலோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுவது போல கோவால நீங்க பேச மாட்டீங்க. அங்க போய் நீங்க பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அவர்களுடைய வேடம் அப்படிங்கிறது மோடி எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது புதுசா அந்தந்த இதுக்கான தலைப்பாகையை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி மக்களுக்கு குள்ளா போடுறதுக்கு இவங்க ஒவ்வொரு விதமாக இதை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அதனால அண்ணன் திருமா அவர்கள் சொன்னதை வந்து உண்மையிலேயே வந்து யோசிக்க வேண்டிய ஒன்று. அதை விட நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது எல்லாம் சரி, நான் இல்லைன்னு சொல்லல, மகிழ்ச்சி. ஆனாலும் கூட பாஜக அமைதியாக இருக்கிறதுன்னு சொன்னா அந்த அமைதி மிக மிக ஆபத்தானது அப்படிங்கிறதே நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வாக்கு எண்ணுகின்ற திங்கட்கிழமை வந்து கவுண்டிங் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய, அதாவது கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்கணும். குற்றச்சாட்டு பரவல எழுப்புறது. நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அண்ணா சொல்றதும் திருமாவண்ணா சொன்னதுக்கும் நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆமா அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, வீடியோக்களோட செய்தி வந்திருக்கிறது. மேற்கு வங்கத்துல ஒரு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அறையில் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு போய் பாஜகவினர் அந்த வாக்குப்பெட்டிகளை திறந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து வெளியில வந்து, அப்ப நீங்க ஆட்டோவுல வந்து வாக்கு இயந்திரங்களை எடுத்துட்டு போறதையும் நம்ம பாக்குறோம் பாதுகாப்பற்ற முறையில். அப்ப என்னன்னா, இந்த இடத்தில் பாஜக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கும். அதனால நம்ம கவனமா இருக்கணும். இப்போ எக்ஸிட் போல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 125 ஆரம்பித்து 180 வரைக்குமே வச்சுக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாஜகவுடைய கணக்கு என்னவா இருக்குன்னு பரவலா பேசப்படுது அப்படின்னா, அதிமுக ஒரு 80 இடங்களும் தாவேகா ஒரு 20-25 இடங்களும் வாங்கினா, தாவேகா அதிமுகவை இணைச்சு ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் அமித்ஷா ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணங்கள் வெளிப்படுது. அதை பத்தி நம்ம கருத்து இல்ல, மேபி இருக்கலாம். ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து இப்படி ஒரு என்ன சொல்றது கணக்கு போடுறவங்க தான், ஒரு சூழ்ச்சியான ஒரு கணக்கை போட்டுதான் வேலை செய்வாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு குதிரை கொம்பு தான், நடக்காதுன்றது. ஆமா இல்ல நேரடியா, ஆமா நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அவர்களுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்குன்னா, அதிமுகவை நீர்த்து போக செய்வது, 2வது இடத்திற்கு பாஜக வருவது அப்படின்றது. ஆனா அப்படியும் இப்ப வந்து வாய்ப்பு கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஒண்ணு அதிமுக இல்லைன்னா திமுக, அவ்வளவுதான் அவங்களுடைய சாய்ஸ் வந்து அதுதான். நீங்க எடப்பாடி பழனிசாமி சரியே கிடையாது, அதை நம்ம வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அதிமுக என்ற ஒரு பெரிய ஒரு கட்சி, அது ஒரு பெரிய ஒரு கட்சி, இத்தனை பல முறை முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு கட்சி, இந்த நாட்டுல எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது. அதெல்லாத்தையும் தாண்டி மிக அதிக அளவிலான கோடிக்கணக்கிலான ஒரு தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அதிமுகன்றது. சோ அதற்கு இவர் தகுதியான தலைவரானா கண்டிப்பா இல்லதான், கண்டிப்பா இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவை எடப்பாடி முடித்து வைத்து விடுவார்னு சொல்லிட்டு எங்க பேரவைத் தலைவர் சுபவி அவர்கள் வந்து மேடைகள்ல சொல்லுவார். சோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. அதனால அதிமுகவை ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாவே பாஜக இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்ற கணக்கையும் பாஜக போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றுக்கு ஒரு முகநூல்ல என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற ஒரு நண்பர் கிடையாது, ஒரு நட்பு வட்டத்தில் இருப்பவர், அவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல சிஇஓ இதெல்லாம் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பு போடுறாரு. அதுல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு 89 இடங்கள் சம்திங் அது மாதிரி கொடுத்துட்டு
அதிமுக 79, தாவேகா 59, பிற அப்படின்ற இடத்துல 2 அப்படின்னு போட்டிருக்காரு. இப்ப என்னன்னா அதிமுகவையும் தாவேகாவையும் கூட்டுனா 148 ஆட்சி அமைப்பதற்கு தேவையான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இது வந்து இவர்களுடைய கணக்கு. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர் போடுற கணக்கு அமித்ஷாவும் போடுவார். கண்டிப்பா போடுவார், கண்டிப்பா போடுவார். அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க கோவால எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையே இல்லாமல் ஆட்சி அமைத்தது பாஜக. இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போடுவாங்க, அமித்ஷா போடுவார்னு திமுக தலைமைக்கு தெரியும்ல. அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியும், தெரியாமலாம் கிடையாது. ஆனா இவங்க சொல்ற மாதிரி தாவேகாவுக்கு 58 அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற இதை பார்க்க வேண்டியது இருக்கு. நாம அது எப்படி வந்து ஒரு அமைப்பு ஒரு தேர்தலை முதல் முறையாக சந்திக்கிறது, பரவாயில்ல, தேர்தலை முதல் முறையாக சந்தித்தாலும் கூட கொஞ்சம் இடங்கள் வரலாம் அப்படின்னு. ஆனா 58 இடங்கள் அப்படிங்கிறதும் ஆட்சியை தீர்மானிக்க போகிற அளவிற்கு இடங்களை அது வந்து நேற்று பனையூர்ல நடந்த கூட்டத்தில் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, வெற்றி பெற்ற அத்தனை பேரும் அனைவரும் நேர பனையூருக்கு வந்து இரவோடு இரவா வந்துடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒன்றாது. ஒவ்வொருவருமே தான். ஏன் சசிகலா அம்மையாருடைய வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து 234 தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெல்வோம், அம்மாவினுடைய ஆட்சியை நான் வந்து அமைத்தே தீருவேன் அப்படின்னு அவங்களும் தான் சொல்றாங்க. சோ அது அது அவர்களுக்கு உரிமை இருக்குது. ஏன் ராமதாஸ் ஐயா கூட சொல்லலாம், நாங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போறோம் ராமதாஸ், ஏன்னா அவங்க தேர்தல்ல இருக்கிறாங்க, அவர் சொல்லலாம். நீங்க தாவேகாவினுடைய தாக்கமே இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. அதாவது தாவேகாவினுடைய தாக்கம் இல்லைன்னு நான் வந்து குறைச்செல்லாம் மதிப்பிடலைங்க. ஏன்னா விஜய் என்ற ஒரு நடிகருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது இருக்கு. குறைந்தபட்சம் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ஒரு 20 லட்சம் பேர் அவருடைய ரசிகர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க வந்து அண்டர் 18 அதெல்லாம் ஒரு பக்கம் கழிச்சிட்டாலும் கூட ஒரு சாலிடா ஒரு குறைஞ்சது ஒரு 15 லட்சம் பேர் வந்து அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தகுதி பெற்றிருக்கிற ஒரு ரசிகர்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது ஒரே இடத்துல கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படின்றப்போ நீங்க 234 வந்து நீங்க இதை டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? சரியா? அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 20,000 25,000 அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து அது வந்து அப்படியே சீட்டா கன்வெர்ட் ஆகுது, இவ்வளவு இடங்கள் வர்றாரு, இதெல்லாமே கொஞ்சம் டூ மச்சா இருக்கிறது. ஏன்னா ஒரு அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கி தேர்தலை சந்தித்தது 57. நீங்க பாத்தீங்கன்னா 15 பேர் தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. ஆனா இவங்க வந்து இப்ப தொடங்குனாங்களாம். இத்தனைக்கும் வந்து அண்ணா அவர்களை வந்து அறியாதவர்களே தமிழ்நாட்டில் கிடையாது, அவருடைய கால்படாத இடமே கிடையாது. ஐயா பெரியாரோடு இருந்த போது ஊர் ஊரா போய் பேசி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுக தொடங்கப்பட்டதற்கு பிறகு ஊர் ஊரா போய் தலைவர்கள் பேசுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா பிரச்சாரத்திற்கே செல்லாமல், பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன், மக்களை சந்திக்க மாட்டேன். மக்களை சந்திச்சாதான் 43 பேர் சாகுறாங்களே, அது ஒண்ணு இருக்கு இல்ல? அது ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா அது ஒரு பாட்டு ஒண்ணு அவங்களுடைய பாடல் ஒரு ஒப்பீடு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. எப்படின்னா முதல் முறையா எம்ஜிஆர் தேர்தல் களத்துக்கு வரும்போது இத்தனை சதவிகிதம், அண்ணா தேர்தல் களத்துக்கு வரும்போது இத்தனை சதவிகிதம், கலைஞர் தேர்தல் சதவீதத்துக்கு வரும்போது இத்தனை சதவிகிதம், அவங்க எல்லாத்தையும் தாண்டாரு விஜய் அப்படின்னு சொன்னா எனக்கு கொஞ்ச நேரம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா ஆயிடுச்சு. இல்ல ஒப்பீடு வந்து இப்ப எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடுறாங்கல்ல, அதுல என்ன மறந்துடுறாங்கன்னா எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர். இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதாவது எம்ஜிஆரோட இவரை ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி கலைஞரோட அண்ணாவோட ஒப்பிடுவீங்க? அதுதான் புரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு தகுதியானவர் விஜய் கிடையாதுங்க. எம்ஜிஆர் மீது நமக்கு நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், அவருடைய அரசியல் நமக்கு நேரெதிரான அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்குது. அவர் அதுங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, பிரச்சாரங்களுக்கு போயிருக்கிறாரு, மக்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வேற. நீங்க எம்ஜிஆர் கூடயே கம்பேர் பண்ண முடியாது விஜயை அப்படின்றப்போ எப்படி நீங்க வந்து கலைஞரோட கம்பேர் பண்றாங்க நமக்கு புரியல. கம்பேர் பண்றவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அறிவு நாணயமாவது இருக்கணும், அது இல்லை இங்க. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.